பரசுராமர் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமாக மகா பல்லவ சாத்திரத்தில் சிறந்து விளங்குகிறார். பெரும் வீரனாகவும் மன்னனாகவும் பரசுராமர் தன்னுடைய ராவுத்திரம் மற்றும் போர்க்கலைகளால் பிரபலமாகி சமஸ்தலோகங்களையும் அதர்மத்தின் ஆட்சி செய்து வந்தவனை அழிக்க அரங்கேற்றப்பட்டார். அவருடைய இளமை காலம் அதர்மத்தை ஒழிப்பதில் பெருமளவு செலவிடப்பட்டது. இக்காலத்தில் பரசுராமரின் வீரமும் அவரது பக்தியும் அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. ஒரு நாள் பரசுராமர் தன்னுடைய குரு காசியபரிடம் சென்று தண்டுக்கத்தை பற்றி கேள்விகள் கேட்டார். காசியபர் மகா யோகியானாலும் ஒரு பண்டிகை காலத்தில் அவர் தன்னுடைய சீடர்களை சோதிக்க விரும்பினார். இதற்காக பரசுராமருக்கு தற்காலிகமாக வில்லும் வாள் போற்றும் கல்விகளையும் மறக்கும்படி சாபம் செய்தார். பரசுராமா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ சமர்கலைகளை மறந்து விடுவாய் என்று காசியபர் சாபம் கூறினார். பரசுராமர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் தன்னுடைய போர்களில் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று யோசித்து வருத்தப்பட்டார். ஆனால் காசியபர் அவரிடம், சாபம் என்றால் அது அழிவை குறிக்காது, இது வினோத சோதனை என்றார். காலம் சென்ற பின் மகாபாரத போரில் அர்ஜுனனும் கர்ணனும் மோதிய போது பரசுராமரின் குரு சாபம் பலித்தது. கர்ணன் தன்னுடைய தாயார் குந்தியை கேட்காமலே தானே அறியாத வகையில் பரசுராமரின் சீடராக இருக்கிறான். ஒரு நாள் கர்ணன் பரசுராமரின் போர்க்கலைகளை கற்றுக்கொள்கிறான். ஆனால் பரசுராமரிடம் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறைத்திருந்தான். பரசுராமர் கர்ணனை ஒரு பிராமணர் என்று நம்பி அவனுக்கு அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் உடலில் துயில்விட்டுக் கொண்டிருந்த போது ஒரு எறும்பு கர்ணனை கடித்தது. துயில்விட்டு பரசுராமர் கர்ணன் பிராமணன் அல்ல என்று அறிந்து கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார். போரில் உனக்கு மிகவும் முக்கியமான தருணத்தில் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து யுத்த முறைமைகளையும் மறந்து விடுவாய் என்று பரசுராமர் கூறினார். இந்த சாபம் போரில் மிக முக்கியமானதாகவே விளங்கியது. பரசுராமரின் சாபம் காரணமாகவே குருச்சேத்திர போரின் இறுதி நேரத்தில் கர்ணன் தனது வில்லை பயன்படுத்த முடியாமல் போரில் தோல்வியடைந்தான். இதை உணர்ந்த கர்ணன் யுத்தத்தில் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி பரசுராமரிடம் தலை வணங்கினார். பரசுராமர் சாபம் அவர் நன்மைக்காக பிறந்தது என்பதை உணர்த்தி, என் சாபம் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும், இது கெட்ட விதியல்ல, இது நல்விதியால் உன்னை காத்து உன் புகழை உயர்த்தும் என்று கூறினார். இது இப்போதும் ஒரு முக்கியமான செய்தியாகவே விளங்குகிறது. சாபம் என்றால் அது முழுமையான அழிவாக மாறாது, அது நம் வாழ்வில் மறைமுகமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும், அதன் மூலம் நம் வலிமையையும் புகழையும் அதிகரிக்கும். இந்த கதை சாபங்களின் பின்னிருக்கும் ஆழமானதொரு பொருளையும் அதனால் ஏற்படும் மறைமுக நன்மையையும் விளக்குகிறது.